என் பேர் முஸ்தவாங்க. செல்லபுரத்தில் குடியிருக்கிறேங்க. கூட பஸ் ஸ்டாண்டில் தாங்க 12 வருஷம் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கிறேன். நைட்டு தாங்க வண்டி ஓட்டுவேன். இப்போ நைட்டு வாடகை போயிட்டு வந்து நிற்கும் போது இங்கே புருஷனும் பொண்டாட்டியும் பயங்கரமான சண்டை போட்டுக்கிறாங்க. ஆனால் இஸ்லாமானவங்க தான். இவங்க வந்து கெட்ட கெட்ட வார்த்தையில் பேசி அவங்க வீட்டுக்கார போட்டு அடிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ நான் போய் சத்தம் போட்டேன், இது இங்கெல்லாம் வந்து இப்படி பண்ணக்கூடாது, ஏன் இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா இப்போ அடிச்சு மட்டும் போயிருச்சு. அப்புறம் இவராக வந்து எங்கிட்ட வந்து எல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு, மனநல பாதிக்கப்பட்டிருக்குங்க, அதனால எங்கே போனாலும் எனக்கு அடிதான் கொடுக்குது, இந்த அம்மா என்ன சும்மா அடிச்சுக்கிட்டே இருக்கும், அதெல்லாம் வாங்கிட்டு தான் நடந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி போய் குடி எங்கேயாவது தேடி பாரு, எங்கேயாவது சுற்றிட்டு இருக்கு போங்க. போயிட்டாங்க. திருப்பி காலையில அதே மாதிரி வந்து எங்கிருந்து வந்தாங்கன்னு தெரியல, சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. நாங்க அப்ப என்ன சொல்றோம், நைட்டு சண்டை போட்டீங்க, சரி ஆள்ல இப்ப பப்ளிக் எல்லாம் நிக்கிறோம், இப்போ நீ கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா சரியாகாது, போயிருங்கன்னா நீ யார புருஷ மண்டாட்டுக்குள்ள குடும்பத்துக்குள்ள வந்து சண்டை போடுறதுக்கு கேட்கற தேவையா பையன்னு எனக்கு கெட்ட வார்த்தை பேசினாங்க. அப்ப கெட்ட வார்த்தை பேசும்போது நான் என்ன பண்ண, அடிக்க போனேன். அடிக்க போகும்போது எனக்கு அடி கொடுக்க முடியல. நான் திருப்பி அந்த அம்மா ஓடி வந்து என்னை அடிச்சு இங்கெல்லாம் காயம் பண்ணி வறண்டி விட்டாங்க, நெஞ்சிலை காயம். இதை பார்த்தது இவங்க கூட இருக்கிறவங்க வந்து பிரிச்சோட வந்தாங்க. அன்சரு, பகதூர், சலாமுங்கிறவங்க பிரிச்சோட வந்தாங்க. அவங்களே உதறி தள்ளிட்டு திருப்பி என்னை காயப்படுத்த வந்தாங்க. வந்தப்பதான் நான் என்ன பண்ணேன், என்னுடைய பாதுகாப்புக்கு வேண்டி நான் ஒரு அடி கொடுத்தேங்க. அடிச்சது தப்பு தான், மனநிலை பாதிக்கப்பட்டிருக்காங்கிறது எனக்கு முழுசாங்கிறது அப்பதான் தெரியும்.